அபிஷேகம் என்ன எதிர்பார்க்குன்னு சொன்னா, வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாகணும். எல்லாரும் மாதிரியே நீ வாழ முடியாது. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் நம்மளை கூப்பிடல. அவர் சொல்றாரு, இவைகளாலே உன்னை தீட்டுப்படுத்தாதே, இங்கே போகாதே, இவைகளை சாப்பிடாதே, இவைகளை உடுத்தாதே. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, தெய்வீக அபிஷேகம் உன்மேல் இருக்கிறது. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாகணும். ஆண்டவர் பிள்ளைனா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறது சொன்னா அதுக்குரிய அந்த அடையாளங்கள், தேவ பிள்ளைகளாக நம்மை அடையாளம் காண்பிக்கணும். உடுத்துறதுல இருந்து என்னவா எல்லாவற்றிலும் உச்சம் தலைமுதல் உள்ளங்கால் வரைக்கும் மண்டை வெட்டெல்லாம் சரியா இருக்கணும். உலகத்தை அப்படியே ஒட்டி வெட்டின்னு சுற்றின்னு இருக்கான். 3 கோடு போட்டு 4 கோடு போட்டுன்னா நீ அப்படியே போட்டினா உனக்கும் அவனுக்கும் என்ன இல்லை? தேவ பிள்ளைன்னு சொன்னா நான் தேவனாலே அபிஷேகம் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, நீங்க எப்படி இருப்பீங்களா? சாட்சியாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வருகிற போது நீங்கள் பலனடைந்து யூதேயாவிலும் எருசலேமிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாகணும். 1 சாமுவேல் 9:15 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, சாமுவேலிடத்தில் தேவன் பேசினார், நாளைக்கு பென்யமீன் மைட்டான ஒரு மனுஷனை உங்ககிட்ட நான் என்ன செய்வேன்? அனுப்புவேன். அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய். கவனிங்க, அடுத்த வார்த்தை என்ன தெரியுங்களா? அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான். அப்போ என்னன்னு சொன்னால், அபிஷேகத்தினுடைய அந்த அடிப்படை தேவன் என்ன எதிர்பார்க்குறாருன்னா, நான் உன்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், என் எதிர்பார்ப்பை நிறைவேற்று. தெய்வீக எதிர்பார்ப்பை நிறைவேற்றணும். இங்கே பாருங்களேன், சவுல் மேலே ஒரு அபிஷேகம் எதுக்கு ஊட்டப்பட்டதுன்னு சொன்னா, அவர் அவனை எதிர்பார்க்கிறார். இவன் வருவான், என் ஜனம் இவ்வளோ போராடுது, இவ்வளோ கூப்பாடு போடுது, இவ்வளோ ஜெபம் பண்ணுது, இந்த ஜனத்தை பாதுகாக்கணும், அதுக்காகவே நான் அவனை அபிஷேகம் பண்ணுகிறேன். சவுல் என்ன செய்தானா? தோற்று போனான்னு பார்க்குறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எதை என்ன எதிர்பார்க்கறது சொன்னால், இந்த தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்றி ஆக வேண்டும். எபிரேயர் 1:9 வாசிக்கிற போது அங்கே போடப்பட்டிருக்கிறது, அபிஷேகம் உன் மேலே இருக்குமானால் நீ எப்படி வாழணுமா? நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். 2 காரியம்தான். நீதியை விரும்பணும், அக்கிரமத்தை வெறுக்கணும். தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் பாருங்களேன், இதெல்லாம் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, இதெல்லாம் எதிர்பார்க்கிறார். சகரியா 4:14 சொல்லுகிறது, தேவ சமூகத்தில் நீ நிற்கணும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்யணுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டவன் சொன்னா அங்கே போடப்பட்டிருக்கிறது. கேட்குற, ஆண்டவரை இந்த பொன்னிறமான ஒலிவ எண்ணெய் வழிய பண்ணுகிற இந்த மரங்கள், இந்த கிளைகள், இதெல்லாம் என்னன்னு கேட்கும்போது ஆண்டவர் சொன்னார், இதெல்லாம் என்னன்னு தெரியாதா? இவைகள் தேவ சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆண்டவருக்கு மகிமுண்டான. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் எங்கே நிற்கணுமா? தேவ சமூகத்தில் நிற்கணும், தேவனுக்கு முன்னால் நிற்கணும். எப்பொழுதும் ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா? ஏன்னா அந்த அபிஷேகத்தினுடைய நோக்கமே, நான் அபிஷேகம் பண்ணியிருக்கிறேன், என் பிள்ளை என் சமூகத்தில் நிற்கணும்.